Hello everyone, welcome to All in One channel. Today we are going to see another important problem from first chapter. Exercise 1.5ல 8th sum third subdivision பார்க்க போறோம். Most important 5 mark. So f of x, g of x, h of x மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க in terms of xல. Prove that f of g of h is equal to f of g of h. இது f of g of h. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், g of h ஓட f of ஃபங்க்ஷன் பண்ணி ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். f of x, g of x, h of x கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS எழுதும் போது இந்த என்டையர் டேர்மு தான் LHS. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ f of g, ஸோ f of g எடுத்து எழுதணும். f of g is nothing but f of g of x அப்படின்னு எழுதுவோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு g of h, x இருக்க இடத்துல அதோட ஃபங்க்ஷன் வேல்யூவான எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். தென் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை எடுத்து எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்ல எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? எக்ஸ் இருக்க பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து முன்னாடி என்ன லெட்டர், அதாவது என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் இருக்கனால எஃப் ஃபங்க்ஷன் கிட்ட போகிறேன். அதில் நம்ம எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? எங்கே எக்ஸ் இருக்கோ அதான் வேரியபிள், அவங்க தான் வாங்குவாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வாங்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் பிக்கம் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர். பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்குது? கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, -4. ஓகேவா? திஸ் இஸ் அவர் எஃப் ஆஃப் ஜி. ஓகே, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ல எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட நம்ம ஹெச் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ எடுத்து நம்ம என்டையர் எல்ஹெச்எஸ் எழுதியாச்சு. திஸ் இஸ் அவர் எல்ஹெச்எஸ். ஸோ வந்து எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப் ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இங்கே என்ன ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருக்குது? எஃப் ஆஃப் ஜி பக்கத்தில் ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ இயர் என்ன பண்ணணும்? we have to write the h of x function தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ எழுதிட்டு இப்போ என்னன்னா இந்த வேல்யூ, இந்த என்டையர் வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எஃப் ஆஃப் ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்டையர் வேல்யூ எடுத்து எஃப் ஆஃப் ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணணும் அதே மாதிரி. ஸோ எஃப் ஆஃப் ஜியில் அப்படின்னு பார்த்தா இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் ஜி. அப்படியா? ஆமாம். ஸோ அதில் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த என்டையர் 3x - 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும்? 3x - 5. மேலே என்ன டேர்ம் இருக்குது? ஸ்கொயர். ஸோ நான் இங்கே ஸ்கொயர் போட்டாச்சு, -4. ஓகே, ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது பார்த்ததும் நம்மளுக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரிக் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a² - 2ab + b². ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த டேர்ம் வந்து இந்த ஓகே. ஸோ 3a ஸ்கொயர் பண்ணோன்னா 9x², 15 2 are 30, 5 ஸ்கொயர் பண்ண 25. ஸோ -4 ஓகேவா? ஓகே, தென் லைக் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ லைக் டேர்ம்ஸ்னு பார்த்தா 2 கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இது சால்வ் பண்ணால் 21 வரும். ரிப்பீட்டாக ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நம்மளுடைய RHS என்னது? ரைட் இயர் RHS. ஓகே, அப்போ
f of g of h அதில் ப்ராக்கெட்டுன்னு பார்க்கும்போது g of h. ஸோ g of h கண்டுபிடிக்கணும். g of h of x நம்மளோட h of x வந்து கொஸ்டினில் இருந்து என்ன பண்ணுறீங்க, எடுத்து எழுதிங்க. கொஸ்டினில் இருந்து எடுத்து எழுதணும் அப்படின்னா h of x ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 3x minus 5. ஸோ இதை எடுத்து ஜியில் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். வாட் இஸ் அவர் ஜி ஃபங்க்ஷன் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா g of x அப்படி சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்து ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஜினா இது, ஜியில் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, எக்ஸ் இருக்க ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா, எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 3x minus 5. மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இந்த டேம் கிடச்சிருமா. ஓகே, இதுவும் அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் யூ வில் கெட் திஸ் ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் திஸ் ஒன். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம முடிஞ்சிடுச்சா, கிடையாது. நம்ம ஆர்ஹெச்எஸோடைய ப்ராக்கெட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து எஃப் ஆஃப் கூட நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ எஃப் அப்படியே போட்டுக்கலாம். ஆஃப் மீன்ஸ் ப்ராக்கெட், ஜி ஆஃப் ஹெச் வேல்யூ அப்படியே எடுத்து என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. இப்போ என்ன அர்த்தம், இப்போ இந்த வேல்யூவை எடுத்து நம்ம அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த என்டையர் டேர்மே எடுத்து எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பண்ண என்ன வரும், இந்த டேர்ம் அப்படியே வந்திருக்குமா, 3 டேர்ம்ஸும். ஓகே, பக்கத்தில் என்ன இருக்குது, -4. ஸோ -4 இது ரெண்டு என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். யூ கெட் திஸ் which is equation number 2. So 1 2 எப்படி வந்திருக்கு, ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ரைட் த கொஸ்டின் அகெயின், hence proof. Okay, I think you all understood. Thank you. Please subscribe my channel.